ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், இன்றைக்கி வியாழக்கிழமை. ஆக்சுவலாக இது அவங்க 2 நாள் முன்னாடி சீரடி சாய்பாபா கோயிலுக்கு போயிட்டு வந்தாங்க. அப்போ எனக்கு 2 நாள் முன்னாடி கொடுத்தாங்க. ஆனால் எனக்கு 2 நாளில் எனக்கு ஞாபகமே வரல, என்னன்னே தெரியல, எனக்கு ஞாபகமே வரல. இன்னைக்குன்னு பார்த்து வியாழக்கிழமை, அதுவுமா எனக்கு ஞாபகம் வந்தது. ஐயோ, இங்கே கொடுத்தாங்களே, எங்கே வச்சேன்னு அப்போ தான் எனக்கு ஞாபகம் வந்தது. சீரடி சாய்பாபா கொண்டு வந்திருக்கிறாங்க பாருங்க. பாபாவை நீங்களும் பாருங்க. இங்க பாருங்க, இங்க பாருங்க, அழகா இருக்கிறாருன்னு. ஏற்கனவே 2 சாய்பாபா இருக்கிறாரு. சரி, இன்னைக்கு கும்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி, சரி நான் கும்பிட்டு உங்களுக்கு நான் காட்டுறேன். நீங்களும் ஆசீர்வாதம் பண்ணுங்க, எனக்கு நீங்கள் ஆசீர்வாதம் பண்ணுங்க. அதே மாதிரி சாய்பாபாவை நீங்கள் நல்லா ஆசீர்வாதம் பண்ணி நீங்கள் நல்லா கும்பிட்டுக்கோங்க. இவர் எப்படின்னா, அவருக்கே தெரியும் எப்படி எப்போ கும்பிடணும், எப்போ நீ என்னை கும்பிடணும்னு அவருக்கே தெரிஞ்சிருக்கு பாருங்க. அவங்க 2 நாள் முன்னாடியே நான் அப்பந்தான் சரி கொடுக்குறேம்மா சொன்னாங்க. அப்பவே நான் ரெடி ஆயிட்டேன், சரி பூஜை பண்ணலாம் சாய்பாபாக்கு அப்படின்னு. ஆனா என்னமோ தெரியல, எந்த ஞாபகமும் தெரியல, மறந்துருச்சு. அப்படி இன்னைக்கு பாருங்க வியாழக்கிழமை, அதுவுமா அவரை பாருங்க எனக்கு ஞாபகம் படுத்திருக்கிறாரு பாருங்க. அதுதான் எனக்கு ஆச்சரியமா இருக்கு. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு நான் பூஜை பண்ணி உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க. இங்க பாருங்க, சாய்பாபா கும்பிட்டாச்சு. ஒரு கல்கண்டு வச்சு அவரோட பிரசாதம் கல்கண்டு ஒரு விளக்கு வச்சுட்டேன் சாய்பாபாக்கு. அதாவது எப்பவுமே ஒரு பொண்ணு பூ கொடுக்கும் நம்ம வீட்டுல. அது எப்பவுமே வியாழக்கிழமை கொடுக்காது, வெள்ளிக்கிழமை தான் காலையில கொடுக்கும் பாருங்க. சாய்பாபாக்கு பூ போடலான்னா இன்னைக்குன்னு பார்த்து வியாழக்கிழமை பூ கிடைக்கல. சரி, நாளைக்கு சேர்த்து போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். சரி, கும்பிட்டுக்கோங்க எல்லாரும், சாய்பாபாவை கும்பிட்டுக்கோங்க. சீரடி சாய்பாபால இருந்து வந்தது இந்த சாய்பாபா, முத்துமாரியம்மன். சரி, உங்களுக்கு டிப்ஸ் சொல்றேன்.